ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த இடத்துல பாருங்கள், எல்டி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். லார்சன் அண்ட் டர்போ லிமிடெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எல்டியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறமா நெகட்டிவாக வந்துட்டு தொடர்ந்து டவுன் சைடு ரேலி போக ஆரம்பிச்சிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது 15 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸும், பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.39% க்ளோஸில் வச்சுருக்கு. ஃபைனலாக 3957.3 க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நல்ல பாசிட்டிவாக ஓப்பன் ஆன மார்க்கெட்டு காலையில் நேரத்தில் பாசிட்டிவாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஏன் நெகட்டிவில் போச்சு, எதனால் தொடர்ந்து டவுன் சைடு ரேலி இந்த அளவு கொடுத்துருக்கான்றதை நாம் ட்ரெண்டிங் ஓயை வித் என்னோட மாஸ்டர் எக்ஸல் சீட் ரெண்டுலையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்னோட மாஸ்டர் எக்ஸல் சீட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இண்டஸ்ட் டேட்டா ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கொடுக்கும். டேட்டா அடிப்படையில் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு நாலேஜ் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு லெவல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, மூவிங் ஆவரேஜ் மாதிரியான நிறைய சிக்னல்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, பைசல் சிக்னல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அதெல்லாம் தவிர்த்து ஒரு டேட்டா அடிப்படையில் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்க, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, 20 days லைவ் கிளாஸ் வித் லைவ் அப்டேட் இருக்குது, வாட்ஸ்அப் சப்போர்ட்டுமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல எல்டி நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் கவனித்து பாருங்கள், கால் சைடு 12,977 கான்ட்ராக்ட் ரைட்ரு அதிகமாக உள்ளே வந்திருக்காங்க. புட் சைடு பாருங்கள் 9,215 கான்ட்ராக்ட் உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பையர் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5% பையரை விட செல்லர் குவான்டிட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இஓடியில் மார்க்கெட் முடியும் போது இந்த மாதிரி டேட்டா நமக்கு அமைஞ்சுது. ஆனால் லைவில் நாங்கள் வாட்ச் பண்ணி என்ட்ரி எடுக்கும் போது எப்படி இருந்ததுனாக்க, கால் சைடு அதிகமான ஓயையும் புட் சைடு ஒரு 5,000 கான்ட்ராக்ட் மட்டும் தான் இருந்தது. செல்லர் குவான்டிட்டி இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 40-60% செல்லர் குவான்டிட்டி இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம காலையில் என்ட்ரி எடுத்திருந்தோம். அதுக்கும் அடுத்தபடியாக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பாருங்கள், இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அருமையான ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 4000 கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸு சேம் 4000 புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸு ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, 4000 கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பாருங்கள் 3242 கான்ட்ராக்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே சேம் 4000 புட் ஆப்ஷனில் பாருங்கள் 1329 கான்ட்ராக்ட் தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான், ரொம்ப நேரோவான ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் 4000 அப்படின்றத ஒரு நடுநிலையான பாயிண்டாக எடுத்திருக்காங்க. ரெண்டுலேயுமே ரைட் இருக்காங்க. அப்போ இந்த டேட்டா வந்து நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுது, எந்த சைடு ரேட்டு அதிகமாக இருக்காங்களோ அதுதான் வின் ஆகும் அப்படின்ற அந்த அடிப்படையை பேஸ் பண்ணி நாம் இன்னைக்கு புட் சைடு வந்து ட்ரை பண்ணோம். நமக்கு பாருங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருந்தது. இப்போ நாம் ட்ரெண்டிங் ஒயில் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து எல்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை ட்ரெண்டிங் ஒயை ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணி மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃபை பாருங்கள், காலையில் இருந்து ஒரு 11 மணி வரைக்குமே நேரோவாக தான் இருந்தது. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. 11 மணிக்கு மேலே தான் கால் சைடு அதிகமான ஓயை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. புட் சைடும் கிரியேட் தான் பண்ணாங்க, பட் கம்மியான ஓயை. புட் சைடு கம்மியான ஓயையும் கால் சைடு ரொம்ப அதிகமான ஓயையும் கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. 11 மணி வரைக்குமே நேரோவாக தான் இருந்தது. இந்த கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நம்ம டேட்டாவும் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து டவுன் சைடு தான் நமக்கு டேட்டா சொல்லுது. அதுக்கடையில் 9:36க்கு ஒரு பாசிட்டிவ் டேட்டா கொடுத்துருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 10:24, 10:27 ரெண்டு இடத்துல ஒரு பாசிட்டிவ் டேட்டா கொடுத்துருக்கு. அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிகிற வரைக்குமே நெகட்டிவ் டேட்டா தான் கொடுத்துருக்கு. புட் கால் ரேஷியோ அடிப்படையில் எவ்ரி 3 மினிட் அடிப்படையில் இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. இந்த இடத்துல பாருங்கள், 3 மினிட் டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது இது 3 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்ம ஓஏ ஸ்டாட்டிக்ஸ் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஓஏ ஸ்டாட்டிக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுது. கால் சைடு 52.40 லேக்ஸும் புட் சைடு 31.81 லேக்ஸும் இருக்குது. இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், சேஞ்ச் இன் ஒய்யாக மாற்றுறேன். இந்த சேஞ்ச் இன் ஒய்யாக கன்வெர்ட் பண்ணக்கல உங்களுக்கே புரியும். பாருங்கள், கால் சைடு தான் அதிகமான ரைட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, பாருங்கள் 4000 புட்டு காலில் தான் அதிகமான ரைட் இருக்காங்க. ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அடுத்த மணியில் 4000 புட்டு 4000 கால், இது ரெண்டில் தான் இன்றைக்கி ஹெவி ரைட்ரு ஃபைட்டராக செயல்பட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாருங்கள் 4000 கால் ஆப்ஷனில் தான் அதிகமான ஓயையும், அதே புட் சைடும் பார்த்தீங்கன்னா 4000 புட் ஆப்ஷனில் தான் அதிகமான ஓயையும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி டேட்டா அடிப்படையில் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் நான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.